ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு டிஐஒய் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் பர்ஸ்ட் மிரர். இது நீங்கள் வெளியில் அல்லது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எபோட் 2000 மேலே தான் வரும். இந்த சன் பர்ஸ்ட் மிரரை வந்து நம்ம வீட்லேயே பண்ணினோன்னா ஜஸ்ட் 250 ருபீஸில் முடிச்சிடலாம். பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக் வேணும். நான் வந்து 2 சைஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஸ்மால் சைஸ், ஒன்று வந்து கொஞ்சம் லார்ஜ் சைஸ். ஸோ சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 18 ருபீஸ், பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நான் வந்து விவி மார்ட்டில் வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்ட். இது வந்து 20 ருபீஸ். இது நான் பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். எனக்கு ஹாஃப் பாட்டில் கூட காலி ஆகலை. இது பார்த்தீங்கன்னா மிரர். ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் அமேசானில் தான் இந்த மிரர் வாங்கினேன். எனக்கு வந்து தனியாக வந்து மிரர் கிடைக்கல கடையில். ஒரிஜினல் மிரர் வந்து கிடைக்கல. ஸோ நான் இந்த மாதிரி மிரர்ஸ், அதாவது ஆக்சுவலாக வந்து கபோர்ட்லலாம் ஒட்டுற மாதிரி மிரர், இது வால் ஸ்டிக்கர் மாதிரி தான். ஸோ மிரர் வால் ஸ்டிக்கர் இது. எனக்கு தனியாக குட்டி குட்டி ஒரிஜினல் மிரர்ஸ் கிடைக்காதனால நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். இது வந்து 3 சைஸ் இருக்குது. ஒரு பெரிய மிரர், அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி மிரர் ஒன்று, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு மிரர் நல்லா தெரியும். இப்போதைக்கு டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்காக அந்த கவர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மிரர் இது தெரியுது. உங்களுக்கு வெயிட்டும் இருக்காது. ஸோ இப்போ இதை வச்சு தான் வந்து நான் கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், அதான் எடுப்பா தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துட்டு அதை வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நியூஸ் பேப்பர் மேலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃப்ளோர்லாம் வந்து பெயிண்ட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு காட்டன் எடுத்து அந்த பெயிண்ட்டை டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி சாப்ஸ்டிக்ஸில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சாப்ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க. ஸோ பெயிண்ட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக காய விட்டுட்டேன். இப்போ நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டேன் தேவையான சாப்ஸ்டிக்ஸு. ஸோ இப்போ இந்த சாப்ஸ்டிக்ஸை வந்து எப்படி அந்த மிரரில் ஓட்டலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த மிரரில் ஓட்டுறதுக்காக 2 பிளாக் ஷார்ட் எடுத்திருக்கேன். சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்டிக் ஒட்டலான்னு சொல்லிட்டு. அந்த மிரருக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அதில் வந்து கொஞ்சம் கம் இருக்கும். ஸோ அந்த கம்மு மேலே தான் வந்து அந்த பிளாக் ஷார்ட்டை ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ அந்த மிரரில் வந்து இந்த மாதிரி சாப்ஸ்டிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இந்த 4 சைடு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் கிடைக்கும். அது இது க்ளூ கன்ல தான் நல்லா ஒட்டும். ஸோ க்ளூ கன்லேயே நீங்கள் அதை ஒட்டிக்கோங்க. அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளூ கன்னை வந்து நிறையாவே அப்ளை பண்ணுங்க. அப்போதான் அந்த ஸ்டிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இப்போ அடுத்த செட்டை வந்து இந்த மாதிரி நல்லா வச்சு பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஸ்டிக்ஸ் எல்லாமே ஒட்டிட்டேன். இப்போ வந்து சின்ன ஸ்டிக்ஸ் ஒட்டலாம் வாங்க. ஸோ இந்த சின்ன ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லா சாப்ஸ்டிக்ஸும் ஒட்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் க்ளூ கன்னை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு 2-3 கோட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒட்டும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளூ கன் யூஸ் பண்ணுறீங்களோ அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே வந்து ஒரு பிளாக் ஷார்ட் ஒட்டிக்கோங்க. உங்ககிட்ட கார்ட்போர்ட் இருந்தால் கூட நீங்கள் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணலாம். அது இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இதை ஆணில ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஒட்டிடலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் ஐடியா இருந்தால் கூட நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு இல்லை சம்திங் வேற ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கிளிப் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த கிளிப்பை நல்லா ஒட்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த கிளிப்பு கண்டு வராமல் இருக்கிறதுக்கா அது மேலே வந்து ஒரு பிளாக் ஷார்ட் ஒட்டுறேன். ஸோ இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அதை ஃப்ரண்ட் சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த மிரர் மேலே இருக்க ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து அந்த சின்ன சின்ன மிரர்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டெக்கரேட் பண்ணிட்டு க்ளூ கன் வச்சு ஒட்டிடுங்க. ஸோ நான் அந்த குட்டி மிரர்ஸில் க்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கும் நல்லா க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டுங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க சன்பர்ஸ்ட் மிரர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க. ஸோ இதை வந்து நான் எங்கள் வீட்டு ஹாலில் மாட்டியிருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.